அதெல்லாம் விடுங்க மேடம். மழை குள குள பேச்செல்லாம் பேசல. இனிமேல் உங்க பையன் ஃபெயில் ஆயிருக்காரு, அதுக்கு என்ன சொல்றீங்க? அது காரணம் நீங்க தான் சொல்றேன். இதுக்கப்புறம் என்ன பேசணும்? அடே என்னடா உங்க அம்மா உனி பாஸ் ஆகி விட்டதுக்கு இப்படி சொல்லிட்டு இருக்காங்க? படிக்காத வேலை எதுக்கு பாஸ் ஆகுறீங்க மேடம்? அதனாலதான் அவனுக்கு நம்பிக்கை விட்டு போட்டு தாமேலே அவனுக்கு நம்பிக்கை விட்டு போனதாதான் அவன் இப்படி ஆயிருக்கு. மா நீ சும்மா இருமா, நீ மேம் அடிவாங்கம்மா. பாத்தீங்களா பச்சை பொண்ணு எப்படி பயப்படுதுன்னு? அப்ப அந்த அளவுக்கு விரட்டி இருக்கீங்க. அம்மா இது பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங். ஆமா பேரண்ட் நானு டீச்சர் நீங்க நம்மளுக்குள்ள தான கன்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? அவன் என்னென்ன சேட்டை பண்றான், அவன் என்னென்ன பண்றான்னு சொல்றதுக்கு தான் நான் உங்களை கூப்பிட்டேன். நீங்க என்னைய பத்தியும் ஸ்கூலை பத்தியும் நீங்க ஜட்ஜ் பண்றதுக்கு நான் உங்களை வர சொல்லல. அம்மா நம்ம இருக்கிற இடம் சுத்தமா இருந்தாதான் நம்ம சுத்தமா இருக்க முடியும். அம்மா நம்ம இருக்கிற இடத்த சுத்தமாவே வச்சுக்கணும். என்னம்மா நீங்க மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க? ஐயா சரி இப்ப என்ன சொல்ல வரீங்க அதை சொல்லுங்க. உங்க பையன் படிக்கல, படிப்பு சரியில்லை, இந்த 3 தரதலையிலையும் சேர்ந்துட்டு ஊர் சுத்திக்கிட்டு அலையுதுங்க. அது தரதலையில எதுக்கு பாஸ் பண்ணீங்க நீங்க? இப்ப பாஸ் பண்ண தப்பு அவ்வளவுதானே. இருங்க ஃபெயில் பண்ணி விட்டுறேன். இந்தாங்க புடிங்க ஃபெயில். மேடம் 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 எதுக்கு விட வேண்டிய ஃபெயில் ஆகுறீங்க? உங்க அம்மா உன்னை எதுக்கு பாஸ் ஆகுறீங்க? அது நீ எழுதுனதுக்கு மார்க் போட்டிருக்க, அதனால நீ ஃபெயில் ஆயிட்ட. மொத்தம் 5 பாடத்துல ஃபெயில். போய் கெச்சப்பு பாரு. ஆமா ஆமா பெரிய கெச்சப்பு. ஆமா நீங்களே எப்படி இருந்தீங்கன்னா கெச்சப்பு எப்படி இருக்கும்? வாடா கண்ணு எதுக்கு அழுகுற? இவங்க கிடக்குறாங்க, வா நம்ம போய் எச்சப்ப பார்க்கலாம். நீங்க மட்டும்தான் போய் பார்க்கணும். ஏமா பிள்ளைய கூட்டு போய் காமிக்க வேண்டாமா? இன்னொரு அம்மானு தெரியாதா அவங்களுக்கு? நீங்க போய் அவனோட கிளாஸ் மட்டும் சொன்னா போதும், அவன் நேம் சொன்னா போதும், அவருக்கு எல்லா கிளாஸ்லயும் எல்லா ஸ்டூடெண்ட்டும் தெரியும். கெச்சம்மக்கா எல்லாம் தெரிஞ்சிருக்குதே, நான் போய் பாத்துக்கிறேன். என்னடா உங்க அம்மாட்ட உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு கூப்பிட்டா உங்க அம்மா 3 பேரோட அம்மாவும் என்னைய கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. நீங்க இப்படி இருக்கிறது காரணமே உங்க பேரண்ட்ஸ் தாண்டா. நானும் என்னமோ நினைச்சேன், சரி அவங்ககிட்ட சொன்னா உங்களை திருத்துவாங்கன்னு நினைச்சா அவங்க நீங்க இப்படி இருக்கிறதுக்கு நான் காரணம்ட்டு என்னைய மட்டும் சொன்னதாம இப்போ ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு போறாங்களே. இது டீச்சர் பேரண்ட் மீட்டிங் மாதிரி இல்ல, டீச்சரை கம்ப்ளைண்ட் பண்ற இது மாதிரி இருந்துச்சு. என்னவோ போ ரூபாய் உட்காரு போ. ஓகே மேடம் ப்ளீஸ் மேடம், வந்து ஃபெயில் ஆகல 2 பாடத்துலயும் பாஸ் ஆகுங்க மேடம். நான் என்ன மேடம் பண்ணேன்? முடியாது ராஜா, முடியவே முடியாது. நீ 5 ஃபெயிலு போய் உட்காரு உன் ஃப்ரெண்டோட. சரி அவனுங்களை விட நீ கொஞ்சம் சேட்டை கம்மியா பண்ற, உன்னை திருத்திடலான்னு சொல்லிட்டு தான் உனக்கு 2 பாடத்தை பாஸ் பண்ணி விட்டேன். ஆனா அது இவ்வளவு தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ எப்படி பாஸ் பண்ணி விடுறது? தப்பு 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 தப்பு. போ போய் உட்காரு போ. இல்லவானே புச்சலேக்கலாம் மொமெண்டே, இதுதான்டா சூப்பரே, இதுதான் சூப்பரே, இதுதான் சூப்பரே, இதுதான் சூப்பரே. மாப்ள 2 பாடத்துல பாஸ் ஆயிட்டு எங்ககிட்ட எவ்வளவு சீன் காட்டினேன். ஊத்திக்கிச்சா மொத்தம் 5 பாடம் எனக்கு ஜோடியா வந்துட்டியா நீ? வாடா 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 சொல்லாக்குடி. என்னடா இப்படி ஆயிடுச்சு? டேய் நீங்க பண்ண சரி வேலை தான் அவ்வளவுக்கு காரணம். நாங்க என்ன உங்க அம்மா பேசிய டீச்சர் பேசினாங்க, 2 பேருக்கும் முட்டிக்கிச்சு, அவங்க ஃபெயில் பண்ணி விட்டாங்க. என்னடா அங்க சத்தா தொணன்னு பேசாம இருங்கடா. நேற்று ஹோம்ஒர்க் கொடுத்தனே எல்லாரும் எழுதிட்டு வந்தீங்களாடா? ஹோம்ஒர்க்கா மேடம்? எழுதி வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். டே எழுதி வீட்டில் வச்சுட்டு வந்தா நீ வீட்டில் இருக்க, வெளியே போடா. மேடம் நான் ஹோம்ஒர்க்கே எழுதல மேடம். போயிருமே வெளியே, நீ எந்திரிச்சு போ. மேடம் நான் ஹோம்ஒர்க் நோட்டே வாங்கல. நோட்டு வாங்கலங்கிறது ஸ்டைலா சொல்றியா? போயிருமே வெளியே போ. ஐயோ நீங்க 3 பேரோட அம்மா அப்பாவுமே நீ இவ்வளவு சூடு பண்ணிட்டீங்களே. கிளாஸ் ரூமே வந்தா நான் என்ன ஆவேன்? சோப்பா என்னையா முடியல, வேலையை விட்டே போயிடலாம் போல இருக்குது. போங்கடா வெளியே போங்கடா. ஐயோ மேக்ஸ் மிஸ் ரொம்ப சூடாயிடுச்சு, வாங்கடா ஓடிடலாம். முடியல முடியல இது. அப்பா பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் மாதிரி இல்லையே. டீச்சரை பேரண்ட் கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரிலாம் ஒரு மீட்டிங்கை செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நமக்கு தான் வராங்களா இல்லை எல்லா கிளாஸ்லையுமே இப்படி தானா? ஐயோ ஐயோ.